செய்தியை பார்த்து வருகிறோம். பெண் பத்திரிகையாளர்களை அவதூறாக பேசிய விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் எஸ்.வி. சேகர் முறையீடு செய்திருக்கிறார். சம்பந்தப்பட்ட பெண் பத்திரிகையாளரிடம் நேரடியாக மன்னிப்பு கோருகிறேன் என்று அவர் கேட்டிருக்கிறார். தனது தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் எஸ்.வி. சேகர் முறையீடு செய்திருக்கக்கூடிய சூழலில் இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். விவரங்களை வழங்கலாம். பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து அவதூறு கருத்தை வெளியிட்ட விவகாரத்தில் தனக்கு வழங்கப்பட்ட சிறை தண்டனையை எதிர்த்து எஸ்.வி. சேகர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். அந்த மனு நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்துள்ளது. அப்பொழுது எஸ்.வி. சேகர் தரப்பில் இந்த விவகாரத்தில் ஒரு முறை தவறுதலாக செய்துவிட்ட காரியத்திற்காக தனக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த விவகாரத்தில் தான் மன்னிப்பு கோரிய பின்பும் அதனை ஏற்க உயர்நீதிமன்றம் மறுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது நீதிபதிகள், ஆனால் நீங்கள் மன்னிப்பு கூறவில்லை என்பதை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் பெண்களின் கண்ணியத்தை தரைக்குறைவாக பேசிய நிலையில் நீங்கள் மன்னிப்பும் கூறவில்லை என்ற கருத்தையை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. நீங்கள் பல பெண் பத்திரிகையாளர்களை இவ்வாறு தரைக்குறைவாக பேசி இருப்பதாக தானே இந்த வழக்கில் புகார்தாரர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு எஸ்.வி. சேகர் தரப்பில் பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் தான் ஒரு மெசேஜை ஃபார்வேர்டு மட்டும்தான் செய்ததாகவும் பின்னர் அதனை உடனடியாக டெலீட் செய்து விட்டதாகவும் புகார் அளித்த பெண் பத்திரிகையாளரும் அந்த புகாரை திரும்ப பெற்றுவிட்ட நிலையில் பத்திரிகையாளர் அமைப்பு தொடர்ந்த வழக்கில் தனக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக எஸ்.வி. சேகர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தன்னுடைய வாழ்நாளில் தான் பொய் என்பதே கூறியதில்லை எனவும் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தாம் ஏற்கனவே மன்னிப்பு கோரிய நிலையில் தண்டனை வழங்கப்பட்டதை அதனை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் அதற்கான அபராதத்தையும் ரத்து செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தான் சம்பந்தப்பட்ட பெண் பத்திரிகையாளர்களிடம் நேரடியாக மன்னிப்பு கூறுவதாகவும் மீண்டும் மன்னிப்பு கோர தயாராக இருப்பதாகவும் எஸ்.வி. சேகர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனவே தனது தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் எஸ்.வி. சேகர் தரப்பில் வாதிடப்பட்டது. நீதிபதிகள் இதனையடுத்து நீதிபதிகளை பொறுத்தவரை பெண் பத்திரிகையாளர்களை அவதூறாக பேசிய விவகாரத்தில் எஸ்.வி. சேகர் நேரடியாக சம்பந்தப்பட்ட பெண் பத்திரிகையாளர்களை அணுகி அவர்களிடம் மன்னிப்பு கூறுவதற்கும் தனது தரப்பு விஷயத்தை விளக்குவதற்கும் தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதனை தாங்கள் ஏற்பதாகவும் எனவே அவர் சரணடைவதற்கான கால அவகாசத்தை ஜூலை மாதம் வரை நீட்டிப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் எஸ்.வி. சேகர் தனது மனுவில் எதிர்மனுதாரராக புகார் அளித்த பெண் பத்திரிகையாளர்களையும் இணைக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.